నామములో நீங்க விடுதலையாக்குற தேவன் அப்பா. உம்மால் கூடாதது ஆகாதது ஒன்றுமில்லை. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த ஓய்வு நாள் ஆராதனை உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அந்த கிருபையினால் எங்களை கொண்டு வந்த சாக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த ஆராதனை ஆரம்பத்துல இருந்து முடிவு பறந்தும் நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. எல்லா தீய சக்திகள், போராட்டங்கள், தடைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாக்கி செபிக்கிறோம். தேவனுடைய மகிமை வெளிப்படுச்சும் ஆண்டவரே. தடைகள் முறியடிக்கப்படுச்சும் ஆண்டவரே. அற்புத காரியங்கள் செய்பவர் நீர் ஆண்டவரே. நாங்க ஆராதிக்கிற நேரத்துல தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் அசைவாடுச்சு. ஆரம்பத்துல அந்த முடிவு பறந்தும் நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துவீரா இயேசு நாமத்தினால். ஆமென். யாரும் கிட்ட உட்காரக்கூடாது. தயவு செய்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. தூர உட்காரணும். அதனால யாரும் கிட்ட உட்காருதுங்க ப்ளீஸ். மாஸ்க் போட்டுக்கோங்க. எல்லாம் நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். என்ன நம்முடைய சரீர பாதுகாப்பு ஆண்டவர் நம்மளை வழி நடத்து வராங்க. நம்ம எல்லாரும் எந்திரிச்சிக்கலாமா? நம்ம ஆராதனையில் கடந்து செல்ல போகிறோம். முக்கியமான நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஆகிய கர்த்தர் நம்மளை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொன்ன காரியம். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருத்தரும் பலப்படுத்த விரும்புகிறார். கரங்களை மேலே உயர்த்தி தேவனுக்கு நன்றிகளை எடுக்கலாமா? சே தேங்க்யூ ஜீசஸ். எசப்பா, இந்த நாளில் உம்முடைய ஆலயத்தில் உம்மை ஆராதிக்க ஆண்டவரை எங்களை கொண்டு வந்த சாக்கியத்துக்கு நன்றி இயேசு சுவாமி. நன்றி தகப்பனே. சர்வ வல்லவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைங்க நாங்க ஆண்டவரே ஆராதனை கடந்து செல்ல போறோம் அப்பா. நாங்க ஆராதனைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும் அப்பா. ஆமாப்பா, எங்களை ஒவ்வொருத்தரையும் சிறத்துவத்துக்குள்ள வழி நடத்துவீராக ராஜா. நன்றி தகப்பனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கோடான கொடு நன்றிகளை எடுக்கிறோம் அப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya. ஓரவலரஷபா. எக்காலத்தை ஊதும்போது எல்லா கட்டுகள், காடிகள், நுகங்கள், சாபங்கள், வைரஸ், எல்லா விதமான பிரச்சனைகள் நம்மளை விட்டு சுக்குநூறு ஆகத்தக்கதாக ஆண்டவர் நம்மளை சிரேஷ்டமான பிள்ளைகளை righteous children of the God he has chosen us. தேவன் நம்மளை தெரிந்து கொண்ட வண்ணமா ஓ ஆண்டவர் நம்மளை நீதிமானுடைய சந்ததிகளாய் அவர் உருவாக்கி இருக்கிறார். ஓ ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து எக்காலத்தை ஊதும்போது ஆண்டவர் தன்னுடைய வல்லமை நம்மளை நிரப்ப விரும்புகிறார். எக்காலத்தை ஊதும்போது எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். ஹalleluya. ரபல ரஷதபா ரிமா பாபா லிபரபா லபரமா லபா ருபா லபா ஷதபா பாபா பாபா பாபா. Thank you Lord, thank you Lord. Hallelujah. ரமல ரஷபா நன்றி தகப்பனே. நன்றி இயேசு சுவாமி. ஹalleluya. நன்றி ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளை இந்த நேரத்தை రాజా எங்களை కాన செய்ததுக்காக నన్ను తండ్రి మీకు వందనాలు ప్రభా. ఈ దినాన్ని ప్రభా చూడడానికి మీరు ఇచ్చిన కృపను బట్టి వందనాలు యేసయ్యా. రాజునే మీరు ఎవరు నల్లవరా இருக்கிறீர் தகப்பனே. మీరు
ఎంత మంచివారై ఉన్నారు యేసయ్య. எங்களை நீர் எவ்வளவாக நேசித்து ராஜா మీరు మమ్మల్ని ఎంతగానో ప్రేమించినారు ప్రభు. மறுபடியும் உன் சந்நிதியில எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றிகள். మరలా మీ సన్నిధిలో కలుసుకోవడానికి మీరు కృపనిచ్చినందుకు వందనాలు. இந்த உலகத்தில் அநேகர் மரித்திருக்கிறார்கள் தகப்பாய். ఈ లోకంలో చాలా మంది చనిపోయినారు యేసయ్య. ஆனாலும் எங்களை சஜீவமாக உன் சந்நிதியில கொண்டு வந்ததுக்காக நன்றிகள். ఆయన కూడా మీ సన్నిధిలో సజీవంగా మమ్మల్ని తోడుకొని వచ్చిన దాన్ని బట్టి వందనాలు యేసయ్య. நீர் நல்லவர் இயேசுவா. మీరు మంచివారు యేసయ్య. உன் கிருபை எப்பொழுதும் என் மேல தங்கியிருப்பதாக. మీ కృప ఎల్లప్పుడూ మా మీద నిలుచుండాల ప్రభు. தகுதி இல்லாத எங்களை ராஜா ஒரு தகுதியை கொடுத்து ராஜா ஒரு விலையை கொடுத்து நீர் வாங்கி விட்டீரே அதுக்காக நன்றி ராஜா. పనికిరాని మమ్మల్ని ప్రభా వెల్లనిచ్చి ప్రభా మమ్మల్ని కొని ఉన్నారు ప్రభు. உன் ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர் தகப்பனே. మీ రక్తాన్ని మా కొరకు చింది ఉన్నారు ప్రభువా. ஆம் தேவனே ஸ்தோத்திரம். అవును యేసయ్యా. அந்த சிலுவையில நீர் அடிக்கப்பட்டீர் தகப்பனே. ఆ సిలువలో మీరు కొట్టబడినారు యేసయ్యా. ஒரு சொட்டு ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது ராஜா. ప్రతి చుక్క రక్తము ప్రభా మా కొరకు చిందబడింది உன் ప్రభు. கைகளில் ஆணி ராஜா. మీ చేతుల్లో ప్రభా మేకులు యేసయ్యా. உன் காலில் ராஜா ஆணி அடிக்கப்பட்டது మీ ராஜா. కాల్లో మేకులు ప్రభువా. உன் தலையில முள் கிரீடம் మీ తలలో வைக்கப்பட்டது. ముళ్ళ కిరీటము ప్రభువా. உன் கண்ணுல முள் குத்தப்பட்டது ராஜா. మీ కళ్ళల్లో ముళ్ళు గుచ్చబడింది యేసయ్యా. எங்களுக்காக அந்த பாடுகளை அனுபவித்தீரே. మా కొరకు ఆ పాటలని మీరు అనుభవించినారు యేసయ్యా. We should remember that you have been buried, O Lord Master. You have been broken on the మేము cross. జ్ఞాపకం పెట్టుకోవాలా మా కొరకు మీరు ప్రభా లయపరచబడినారు, Every నశించబడినారు. day, Lord Father Jesus. ప్రతి దినము యేసయ్యా We shall remember that you have paid the price for our sins. మా కొరకు మీరు వెళ్ళ చెల్లించినారని జ్ఞాపకంలో పెట్టుకోవాలా ప్రభువా. The whole world, Lord Father, in this pandemic, Lord Father. ఈ లోకమంతయు ప్రభా కలవరముతో ఉన్నది తండ్రి. But you have given us the hope to stand for you, Lord Master. ప్రభా మీరు మాకు నిరీక్షణనిచ్చున్నారు నిలబడడానికి తండ్రి. You have given the hope to look upon you, Lord Master. మిమ్మల్ని చూడడానికి నిరీక్షణనిచ్చిన దేవుడు Help us to be a focus upon you, Lord. Help. ప్రభా మేము గురి కలిగి జీవించడానికి మీ కృపను అనుగ్రహించండి యేసయ్యా. எல்லாரும் வாயை திறந்து சில சமயங்கள் அந்த ஆவியானவரை துதிக்கலாம். కొన్ని సమయాలు అందరూ నోరు తెరిచి பரிசுத்த ஆவியானவரை ఆత్మదేవుని உம்மை துதிக்கிறோம். పరిశుద్ధాత్మ దేవుని స్తుతిస్తాము. நீரே துதி மதில வாசமாயிருக்கிறவர். మీరు నా స్తుతుల మధ్యలో నివసించే దేవుడు యేసయ్యా. శిఖిరల మాంద్రియ వసందరబా అల్మరు మొండియర సందరమాంద్రియ సబా రవలవ రవసిహల మందరబా ఓరియల బాబా మరియర సంద్రిరందో మల్లరందరో వసిహమరసిహా రబందరు మొంద్రియ సందరో Oh, we thank you, Jesus. We worship you, Lord Father. You are the God who is seated on the throne, మీరు Lord. సింహాసనంలో నిలుచున్న దేవుడై ఉన్నారు ప్రభువా. Suramandaras. ఆమేన్. హల్లెలూయా, హల్లెలూయా. Worship you, Jesus. Oh, Ramala Rama Shadabala. Imama Malara Kababa. அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
ஸ்தலத்தில் நாம் பரிசுத்த கூடினார் ஸ்தலத்தில் நாம் கூடினார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார் ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார் பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுமே பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுமே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே பரலோகம் ராஜா திறக்கப்படுவதாக மாம்சமான யாவர் மேலும் ஆவியும் அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று இந்த பக்கம் 1000 இருந்தாலும் இந்த பக்கம் 10,000 இருந்தாலும் ராஜனே எந்த தீங்கும் எந்த ஆப்பதும் எங்களை ஏற்கொள்ளாது என்று வார்த்தை சொல்லுது ராஜா. ఎలాంటి సమస్యలు మాకు ఎదుర్కొని వచ్చినా ఎలాంటి అపాయం మమ్మల్ని తాకనేరదు ప్రభు. Nothing shall harm us, Lord Father. మమ్మల్ని ఎలాంటి సమస్య Because you paid the price fully on the cross. ఎందుకంటే మా కొరకు వెల చెల్లించిన దేవుడు యేసయ్యా. If the virus comes and touches also, Lord Father, వైరస్ వచ్చి మమ్మల్ని తాకినా కూడా ప్రభు it doesn't have any power because we have the higher power inside of us. దానికి ఎలాంటి పవర్ లేదు ప్రభు. మాలో గొప్ప శక్తి ఉన్నది. We have the power of the Holy Spirit inside of us. మాలో యేసే పరిశుద్ధాత్మ We speak to every viruses right now ఇప్పుడే ప్రతి వైరస్ to leave our bodies, ప్రతి శరీరం to leave this earth right now, Lord Jesus. ప్రతి లోకాన్ని వదిలిపెట్టిన Because we have the highest power inside of us. అంటే మాలో గొప్ప శక్తి ఉన్నది కదా. That is from ages, O Lord Father. అవును ప్రభా, దూతల్ని బట్టి తండ్రి You sent that power when you were on this earth, O Lord Father. ఈ భూమిలో ఉండేటప్పుడు తండ్రి మీ శక్తిని మా కొరకు In పంపించినారు. Acts 1:8 it says, అపోస్తలుల 1:8 when you shall receive the power, ఎప్పుడైతే మీరు శక్తిని అందుతారో you shall be witness upon Judea, Samaria and uttermost parts of this earth, O మీరు Lord. యూదయ సమరయ పట్టణంలో మీరు సాక్ష్యంగా ఉంటారని లేఖనం We have the highest power inside of us. మాలో గొప్ప శక్తి ఉన్నది ప్రభు. Don't be panic ever for this virus, O Lord. ఎప్పుడు సోలిపోవద్దండి ఈ వైరస్ ని చూసి. We have the power of the Holy Spirit inside మనలో of us. గొప్ప శక్తి పరిశుద్ధాత్మ శక్తి ఉన్నది. Yes, Father, we believe, O Lord Master. మేము నమ్ముచున్నామే. We have a hope upon you, Lord Father. మీ పైన నిరీక్షణ Everyone lift up your hands towards the heavens. ప్రతి ఒక్కరు ఆకాశం తట్టు చేతులు ఎత్తుదామా. Father, we don't know what to do in this pandemic, Lord. పరిశుద్ధాత్మ దేవా, ఈ లోకంలో ఉన్న పరిస్థితిలో ప్రభు మేము ఏం చేయాలని We don't know where to go, what to do, O Lord. ఎక్కడ వెళ్ళాలో ఏమి చేయాలని తెలియకుండా Where జీవిస్తున్నాం. to ask for source, O Lord Master. మాకు అవసరతల కొరకు ఎక్కడ అడగాలని మేము కోరుకుంటున్నాం. Where shall we hide, O Lord ఎక్కడ Father? మేము దాక్కోవాలని We don't know anything. మాకు ఏమీ తెలియదు ప్రభు. But only one thing we know, that we shall be under the cross of మాకు you. తెలిసిన ఒకే కార్యము ప్రభు, మీ సిలువ యందు మేము వేచి ఉండాలని We ప్రభు. can't hide in the houses also, మేము Lord. ఇంట్లో కూడా దాక్కోలేము తండ్రి. But we can hide in your presence, O మీ Lord. సన్నిధిలో మేము దాక్కోగలుగుతాం. When the righteous run into it, O Lord Father, ఎప్పుడైతే నీతిమంతులు దేవుని గుడారంలో దాక్కుంటారో they shall be safe, O Lord. వాళ్ళు సురక్షితంగా ఉంటారని. Because we have a only hope, that is you. ఎందుకంటే మాకు ఒకే ఒక నిరీక్షణ యేసయ్య మాకు ఉన్నారని When ప్రభు. Peter was walking on the water, ఎప్పుడైతే పేతురు నీటి పైన నడుస్తున్నారో he ప్రభు, was having the hope upon you, O Lord. ఆయనకు మీ పైన నమ్మకం ఉండింది ప్రభు. When he lost his hope, he was drowning into the water. ఎప్పుడైతే ఆ నమ్మకంలో సందేహం వచ్చిందో ప్రభు, అప్పుడు ఆయన మునిగిపోవడం ఆరంభించినారు తండ్రి. Yes, Lord, we should be a hopeful person to you, Lord మాకు Master. ఎల్లప్పుడూ ప్రభు నిరీక్షణ కలిగి In this earth, Lord Father, we can't find hope in the sanitizers, Lord ఈ Father. లోకంలో ప్రభు శానిటైజర్ పైన మేము నమ్మకం The పెట్టుకోము. doctors are giving up, Lord Father. డాక్టర్లు కూడా చేయి విడుస్తున్నారు తండ్రి. But you are the God who will never leave us nor forsake us. మీరు ఎల్లప్పుడూ ప్రభు విడువని ఎడబాయని దేవుడై ఉన్నారు ప్రభు. Everyone in this earth may leave us, Lord. ఈ లోకంలో ఉన్న ప్రతి ఒక్కరు మమ్మల్ని
But you will never leave us nor forsake us till the end of the ages. We have a strong foundation upon you, Lord. Give a loud clap offering for the living God. Father, you are living inside of us. Your power is higher than any other powers on this earth. We give you the glory. We give you the glory, O Father. We give you the honor. No man can take your honor, O Father. No one takes your glory. But we give you glory in your hands, O Lord. We kiss your feet once again, O Lord Father. We hold unto your feet, O Lord Father. Save us, Lord Father. Save us, Father. Save us, Daddy. Thank you, Father. We give you the glory and honor. Submit this worship in your hands, Lord. Every glory and honor belongs to you. In Jesus' precious name we pray. Amen and amen. Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷம் ప్రకటన గ్రంథం 7వ అధ్యాయం 12వ వచనத்தை நாம் தியானிக்கலாம். 7వ అధ్యాయం 12వ వాక్యాన్ని చదువుదాము. என்னோட சேர்த்து ஆமென். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென் என்றார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உட்காரலாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சில நாட்களாக நம்முடைய சபை மட்டுமில்லை, எல்லா சபைகளும் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லாமல், தேவனுடைய ஆலயத்தில் தேவனை மகிமைப்படுத்தாமல் தன் வீட்டுகளில் நம் எல்லாரும் தேவனை మహిమపడుతుகிறவர்களாக కాణపడతాం. అందరికి తెలిసిన విషయమే, మనమందరము లాక్డౌన్ వలన ఇంట్లోనే మనము అందరూ మన ఇంట్లో ఆరాధిస్తున్నాము చాలా రోజుల నుంచి. இந்த தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய கிருபையின்படி, அவருடைய ஆலயத்தில் தேவனை நாம் ஆராதிக்க அனைவரும் ஒருமனப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம். ఈ రోజు దేవుని చిత్తానుసారంగా దేవుని ఆలయంలో మనల్ని ఆరాధించడానికి దేవుడు ఇచ్చిన కృపను బట్టి దేవునికి இந்த விசேஷமா இந்த வியாதிக்காக ஜெபிக்கலாம். நாம் நம்முடைய கவலைகள் கண்ணீரோடு நம்ம வந்திருக்கலாம், நம்முடைய வேதனைகள் வியாதியோடு வந்திருக்கலாம். அதோடு சேர்த்து இந்த உலகத்துக்காக, இந்த கிராமத்துக்காக, இந்த வெளியில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்காகவும் கடைசியில் நாம் ஜெபிக்கக்கூடியவராய் காணப்படலாம். మనకు అందరికీ మన సమస్యలు ఉండొచ్చు, కానీ ఈ లోకము కొరకు, గ్రామం కొరకు, ఈ వైరస్ లో ఎవరైతే ఎఫెక్ట్ అయి ఉన్నారో వాళ్ళ కొరకు ప్రార్థన చేయడానికి దేవుడు ఆత్మభారాన్ని మనకి ఇచ్చాడు. நிச்சயமாக நாம் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஜெபிக்கும் போது இந்த வியாதியிலிருந்து தேவனாக கர்த்தர் நம்மளை விடுவிக்கக்கூடியவர். இந்த உலகத்தில் இருக்க எல்லா வியாதிகளிலும் பாதிக்கப்பட்ட எல்லா தேசத்தையும் సహోదర సహోదరులను విడివిక్కిన దేవనాగా కనపడుతున్నాడు. మనం ఐక్యత కలిగి ఏక మనసుతో ప్రార్థన చేసిన ఎడల తప్పకుండా దేవుడు వ్యాధి నుంచి విడుదల చేసి దేవుడై ఉన్నాడు. దేవుడి వార్త కడந்து సెల్లాం. మనం దేవుని వాక్యంలో మనం కొనసాగుదాము. థ్యాంక్ యూ హోలీ స్పిరిట్ గాడ్. మన యేసే గొప్ప దేవుడు. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுது நாம் ஆராதனை செய்தோம். அந்த ஆராதனை செய்கிற நேரத்துல கர்த்தர் நல்லவராய் நம்ம மத்தியிலே இறங்கி வந்தார். ஹalleluya. God is good all the time. హalleluya. దేవుడు మంచి దేవుడు, ఎల్లప్పుడూ ఆయన మంచి దేవుడై ఉన్నారు. హalleluya. Thank you Holy Spirit God. ఎల్లప్పుడూ ఆయన మంచి దేవుడై ఉన్నారు. హalleluya. ఎంతమంది మీరు విశ్వసిస్తున్నారు? எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நல்லவர் என்று? ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கிறது. ஹalleluya. இன்னைக்கு செய்தியின் அம்சம் do not worry about tomorrow. நாளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஹalleluya. நிறைய பேருக்கு நம்மளுக்கு நாளை குறித்து கவலை. நாளை என்ன நடக்கும்போதோ, நாளை என்னுடைய லைஃப் எப்படியோ, என்னுடைய வாழ்க்கை எப்படியோ, என்னுடைய குடும்பம் எப்படியோ, நான் எப்படி சாப்பிடுவேன், நான் எப்படி வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நாளை குறித்து நம்ம கவலைப்படுத்துவோம். ஹalleluya. தேவ ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா,
எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது என்பது சொல்லுகிறார். ஹalleluya. எதை குறித்து நம்ம இருதயம் கலங்காத இருக்கட்டும் என்பது சொல்லுகிறார். ஹalleluya. ஒவ்வொரு காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. கர்த்தராகிய ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹalleluya. வேத புஸ்தகம் இருக்கிறவங்க சீக்கிரமாய் வேதத்தை எடுத்து என்னோட கூட நீங்க தியானிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம எல்லாரும் வசனத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைய போறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம தியானிக்கலாம். சீக்கிரமா பைபிள் இருக்கிறவங்க தமிழ்லையாவது தெலுங்குலையாவது சீக்கிரமா எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசி. ஆகாயத்தின் பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கொண்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கரங்களை தட்டுங்க. ஹalleluya. ஆகாயங்களை பறக்கிற பட்சிகளை பார்க்கிலும் பறவைகளை பார்க்கிலும் நீங்க எல்லாரும் விசேஷித்தவர்கள். ஹalleluya. எல்லாரும் சொல்லாமா விசேஷித்தவர்கள். நாங்கள் விசேஷித்தவர்கள். ஹalleluya. ஆகாயத்துல பறக்கிற பட்சிகளை காட்டிலும் ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்களாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆமென். இன்னைக்கு ஆராதனையில ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். மிகவும் மனசுல வேதனை துக்கம் பாதிப்புனால பாதிக்கப்பட்டோம். ஹalleluya. நேற்று இரவெல்லாம் எனக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப சிரிச்சுன்னு இருந்தேன். காரணம் என்ன? இன்னைக்கு தேவாலயத்துக்குள்ள நம்ம ஆராதனையில கடந்து செல்ல போறோம். தேவனை ஆராதிக்க போறோம். ஹalleluya. தேவனுடைய சன்னிதியில இருக்கிற அந்த சந்தோஷம் நம்மளுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. ஹalleluya. இந்த லாக்டவுன்ல மிகவும் உள்ளம் பாதிப்பு வேதனை. தேவனுடைய ஆலயத்துல நம்ம ஆராதிக்கிறதுக்கு இல்லையே, வீட்டில் ஆராதனை செய்யறமே, லைவ் மூலமா ஆராதிக்கிறமே, ஆவிக்குரிய பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு இல்லையேன்னு வேதனை. ஹalleluya. நம்ம மனசு எல்லா காரியத்தை குறித்து வேதனைப்படுமா, துக்கப்படுமா? அந்த ஆண்டவர் சொல்றாரு, ஆகாயத்துல பறக்கிற பட்சிகளை பார்க்கிலும் நீங்க விசேஷித்தவர்கள். ஹalleluya. ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? ஹalleluya. கீழே 27 வாசிக்கலாமா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவர் தன் சரீரத்தை அலுவோடும் ஒரு முழத்தை பூட்டுவான். கீழே வாசி. உடைக்காகவும் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, மூச்சுகிறதும் இல்லை. ஹalleluya. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், do not worry about your life, do not worry about tomorrow, what we will eat, what we will drink. Don't worry about your future and your body. Hallelujah. எதை குறித்து நீ கவலைப்படாத. என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடப்போம் என்று நீ கவலைப்படாத. ஏன்னா நம்ம காட்டு புஷ்பங்களை பார்க்கும்போது அது எப்படி உடைக்கிறது, எப்படி வளருது, எப்படி அது காஞ்சு போகுது என்பதை பார்க்கிறோம். ஹalleluya. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. முதலாவது 26ல நம்ம வாசித்தோம், ஆகாசத்துல பறக்கிற அந்த பட்சிகளை பார்க்கிலும் நீங்க சிரேஷ்டமானவர்கள். 2வது 27ல நம்ம வாசிக்கிறோம், எதை குறித்து நீ கவலைப்படாத. எதை குறித்து ஒரு இருதயம் கலங்காது இருக்கட்டும். எதை சாப்பிடுவோம், எதை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம கவலையே படக்கூடாது. ஹalleluya. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிற தேவன். அவருக்கு நல்லா தெரியும். நீங்க நினைக்கிறீங்களா இப்போ வைரஸ் எப்படி தாக்குதல், எப்படி ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கிறது, யார் யாருக்கு வைரஸ் எஃபெக்ட் ஆகி இருக்கிறது, எந்தெந்த ஏரியால எத்தனை வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறதுன்னு நம்ம ஆண்டவருக்கு தெரியலையா?
அவர் சொல்றாரு, உன் தலையில இருக்கிற ஒவ்வொரு முடிய, ஒவ்வொரு மயிர்களை நான் எண்ணி வைத்திருக்கிறேன்னு சொல்றார். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. அவருடைய அனுமதி இல்லாத நம்ம தலையில இந்த ஒரு முடி கூட கீழே விழ முடியாது. ஹalleluya. நம்ம வாழ்க்கையில என்ன நம்ம சாதிக்க நினைக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில நம்ம என்னத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிறோமோ, என்னத்துக்கு இந்த வைரஸ் இப்படி தாக்கி கொண்டிருக்கிறது, இப்படி ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கிறது, ஆண்டவர் பார்க்கறது இல்லையா? என்ன ஒரு சிலர் கேட்டாங்க, ஏன் சிஸ்டர் உலகத்துல வைரஸ் இப்படி தாக்கின்னு இருக்கிற, ஆண்டவர் பார்க்க மாட்டாரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நம்ம ஆண்டவர் காண்கின்ற தேவன். ஹalleluya. சில காரியத்துல அவர் அனுமதிக்குவார். அந்த அனுமதித்து வித்தின் செகண்ட்ல கண்ணு ரெப்ப பாட்டிலே அந்த வைரஸ் அவர் ஸ்டாப் பண்ண முடியும். ஹalleluya. ஹalleluya. சகலத்துக்கும் இந்த பூமியிலும் வானத்திலும் அதிகாரம் கொண்ட தேவன் அவர். ஹalleluya. அவர் பேர் சர்வ வல்லவர். ஹalleluya. அதனால நாளைய குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம என்னவா இருக்கிறோமோ, இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோமோ, அது கர்த்தருடைய சுத்த கிருபை. கரைகளை தட்டி ஹalleluya. அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம தியானிக்கலாம். So never worry about tomorrow because tomorrow will worry about itself. வாசிக்கலாமா? ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஹalleluya. நாளை குறித்து கவலையே படக்கூடாது. Do not worry about tomorrow because what is the circumstances, what are the problems you are facing, God knows everything. கர்த்தருக்கு எல்லாமே தெரியுங்க. அவருக்கு தெரியாத, அவர் அனுமதி இல்லாத உன் லைஃப்ல ஒரு காரியம் கூட நடக்காது. ஹalleluya. Do not worry about tomorrow. ஹalleluya. நாளை குறித்து நீ கவலைப்படாத. நாளைக்காக நாளை தான் வரியாகும். ஹalleluya. வாசிக்கலாமா? நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். Hallelujah. Each day has enough trouble of itself own. Hallelujah. அதினதின் பிரச்சனை அந்தந்த நாளுக்கு உண்டு. Hallelujah. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இருக்காது. நல்லா சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க அழுவீங்க, நாளை சிரிக்குவீங்க. நாளைக்கு இன்னும் வேற வித்தியாசமா சமாதானமா ஆண்டவர் நடத்துவார். ஹalleluya. அதனால தந்த நாளை குறித்து அந்த நாள் தான் கவனித்துக் கொள்ளும். ஹalleluya. நாளை குறித்து நம்ம கவலையே படக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. அதனால தான் அநேக முறை வேதம் நம்மளுக்கு தெளிவாய் பேசி இருக்கிற காரியம், அநேக காரியத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாய் திட்டமாய் நம்ம இடத்துல பேசுகிற காரியம் என்னன்னு வாசித்து பார்க்கும்போது, லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நம்ம தியானித்து பார்க்கும்போது, சீக்கிரமா நான் முடிக்க விரும்புகிறேன். சீக்கிரமா எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Do not be afraid, little flock, for your Father has been pleased to give you the kingdom. பாருங்கள், நாளை குறித்து கவலைப்படாதீர்கள் என்பது சொல்லி இருக்கிறார். அடுத்தது நம்ம தியானித்து பார்க்கும்போது, கவலைப்படாதே, பயப்படாதே, சிறுமந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஹalleluya. சின்னமந்தா பயப்படக்குமோ, little flock, do not fear. ஹalleluya. சிறுமந்தையே நீ பயப்படாதே. ஹalleluya. உங்களுக்காக உன் பிதா ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். He is going to give the kingdom for you. Hallelujah. How amazing God, wonderful God. Hallelujah. எப்படிப்பட்ட தேவன் என்பது பாருங்கள். இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து நீ கவலைப்படாதே. Do not worry about tomorrow, what is going to happen. God knows everything. Hallelujah. சின்னமந்தா பயப்படுக்குமோ, சிறுமந்தையே நீ பயப்படாதே. தேவன் உனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ராஜ்யத்தை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார். அதுக்கு அவருடைய சன்னிதியிலே நம்ம காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவருக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழும்போது ஆண்டவர் தனக்கு பிரியமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
அவருடைய ராஜ்யத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார் என்பதை பார்க்கும்போது யோசித்து பாருங்க, அவருக்காக நம்ம எப்படி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பின் சகோதரிய சகோதரன், இன்னைக்கு அநேகரை குறித்து, அநேக விஷயத்தை குறித்து நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம். அநேக விஷயத்தை குறித்து நம்ம உள்ளத்துல வேதனை இருக்கும். சில காரியங்கள் நம்ம சொல்லிக்கொள்ள முடியும், சில காரியங்கள் நம்ம சொல்ல முடியாது. எல்லா காரியத்தையும் நீங்க சொல்லிடுவீங்களா வெளியே? ஒரு சில காரியங்கள் சொல்லவே முடியாது. யார் இடத்துல பகிர்ந்து கொள்ள முடியாத சில வேதனை, துக்கம் நம்மளை வாட்டி கொண்டிருக்கும். அந்த துக்கத்தை எடுத்து நம்ம வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம உள்ளத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு பயங்கரமாய் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உன் முகத்தை பார்க்கிற தேவன் இல்லை, நான் உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அதனால எதை குறித்து உன் இருதயம் கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. உன் இருதயம் கலங்கக்கூடாது, நீ பயப்படக்கூடாது. சின்ன மந்தையே நீ பயப்படாத. ஆண்டவர் உனக்காக ராஜ்யத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். இன்னைக்கு தேவனுடைய சன்னிதியில எத்தனை பேரு என்னென்ன பாதிப்போட, என்னென்ன வேதனையோட, என்னென்ன துக்கத்தோட நம்ம தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தோமோ. ஒரு சில நம்ம சந்தோஷமாய் தேவ சன்னிதியில, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நான் தேவ சன்னிதியில என்னுடைய பாரத்தை நான் இறக்கி வைக்க போறேன். என்னுடைய மனசுல எத்தனை பாரம், அது எல்லாத்தையும் நான் தேவ சன்னிதியில இறக்கி வைக்க போறேன்னு தேவாலயத்துக்குள்ள நம்ம பிரவேசித்து வந்த பிறகு அவருடைய சன்னிதியில வரோம். எதுக்காக? நம்ம பாரத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மேல இறக்கி வைத்து நம்ம இங்கே இந்த விடுதலையோட கடந்து செல்வதற்காக. ஹல்லேலூயா. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கலாம். Cast your burden upon the Lord and he will sustain you. இந்த இடத்துல பார்க்கும்போது நம்முடைய பாரத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மேல வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பாரத்தை சுமந்து கொண்டு வேதனையோட, துக்கத்தோட, கலக்கத்தோட அநேக முறை வெக்ஸ் ஆவது நம்ம பார்க்கிறோம். நிம்மதியில்லாத காரியங்கள், இரவுல தூக்கம் இல்லாத காரியங்கள், பயங்கர போராட்டத்துல நம்ம பாதிக்கப்படுறோம். வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. what an amazing God. wonderful. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற. ஹல்லேலூயா. உன் பாரத்தை எல்லாத்தையும் கர்த்தர் மேல் வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். ஒருபோதும் அவர் உன்னை தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தள்ளாடி தடமாடி போனாலும் நம்மள தேவன் கீழே விட மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய பாரத்தை எல்லாத்தையும் நம்ம யார் மேல வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் மேல வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால என் அன்பின் சின்னமே, இன்னைக்கு என்னென்ன பாரத்தோட தேவாலயத்துக்குள்ள நம்ம வந்தோமோ, நீங்க கலங்காதீங்க, வேதனைப்படாதீங்க. உன் பாரத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் சன்னிதியில இறக்கி வைங்க. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தேவன். அதனால சொல்றாரு, சிறுமந்தியே நீ பயப்படாத, ராஜ்யத்தை உனக்கு தரேன்னு சொல்றார். அதனால முன்பதாக நம்ம செய்கிற காரியம் என்ன தெரியுமா? பாரத்தை செமந்து துக்கத்தை செமந்து உன்னுடைய பலவீனத்தை செமந்து நீ கஷ்டப்படாதேன்னு சொல்றார். அதனால உன் பாரத்தை எல்லாத்தையும் என் மேல நீ வைத்து விடு. நான் உன்னை விசாரிக்கிற தேவன், நான் உன்னை பலப்படுத்துற தேவன் சொல்றார். அவர் நம்மள ஒருபோதும் தள்ளாட விடாமல் அவர் சிறப்புக்குள்ள நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதனால யோசித்து பாருங்க, இந்த உலகத்துல யார் நம்மளுக்கு ஆறுதல் கொடுத்தாலும் நம்ம மனசுக்கு ஆறுதல் வராது. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு ஆறுதலை கொடுக்கும் போது அவர் நம்ம உள்ளத்தை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். நம்ம பாரத்தை எல்லாத்தையும் நீக்கி போட்டு நம்ம உள்ளத்துல உனக்கு அறியாமலே ஒரு சமாதானம் ஒண்ணு வழி நடத்திட்டு இருக்கும். ஒரு சிலர் கேட்குவாங்க, இவங்க எப்படித்தான் வாழ்றாங்கன்னு தெரியலையே, இவங்க எப்படித்தான் உலகத்துல இருக்கிறாங்கன்னு தெரியலையே, இவங்க குடும்பம் எப்படித்தான் நடக்குதுன்னு தெரியலையே. ஆனா ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளை எப்படி வழி நடத்துறார் என்று சற்று நிமிடங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆகாசத்துல வானத்துல பறக்கிற அந்த பறவையை பார்க்கிறோம், ஆண்டவர் உங்களை சிரேஷ்டமானவர்களா வைத்திருக்கிறார். what an amazing God. யோசித்து பாருங்க. வசனம் சாதாரணமா நிறைய தடவை நம்ம தியானித்து இருப்போம். ஆனா ஒரு தடவை நம்ம சிந்தித்து பார்க்கலாம். வானத்துல பறக்கிற பறவைகளை பார்க்கிறோம், ஆண்டவர் என்னை சிரேஷ்டமாய் தெரிந்து கொண்டார். யாரும் அன்பார்ச்சுனேட்டா நம்ம தேவாலயத்துல இன்னைக்கு வந்து உட்காரல, ஒரு சிலர் வரல.
ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் சிரேஷ்டமானவர்களாய் அவர் தெரிந்து கொண்ட தேவனாய் இருக்கிறார். அதனால எதை குறித்து நீங்க கலங்காதீங்களே. உங்க பாரத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மேல வைக்கும் போது மீண்டும் மறுபடியும் அந்த வசனத்தை தியானித்து முடிக்கலாம். வாசிமா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஹalleluya. நீதிமான ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். ஹalleluya. நீதிமான் யாருங்க? யார் நீதிமான்? சொல்லுங்க. நான் நீதிமான். தேவன் என்னை நீதிமானுடைய சந்ததிகளாய் என்னை தெரிந்து கொண்டார். நீதிமான ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். ஹalleluya. Are you righteous in the presence of the God? நீ நீதிமானாய் ஆண்டவருக்காக வாழும்போது, நீதியின் பாதையில நடக்கும்போது, நீதியின் காரியங்களை சிந்திக்கும் போது, நல்லதை செய்யும் போது, நல்லதை சிந்திக்கும் போது, நல்ல கிரியைகள் உனக்குள்ள இருக்கும் போது, அந்த நீதிமானுடைய சந்ததிகளை அவர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஹalleluya. If you are righteous to the God, God does not see your face, he sees your heart. அவர் உன் முகத்தை பார்க்கிற தேவன் இல்லை, அவர் உன் உள்ளத்தை பார்த்து நீ நீதிமானுடைய சந்ததியா, ஓஹோ நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஹalleluya. நான் உன் பாரத்தை நீக்கி போட விரும்புகிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் நம்மளுக்கு வாக்களிக்கிற தேவன். இன்னைக்கு அன்பின் சகோதரிய சகோதரன், இன்னைக்கு வார்த்தையுடைய அம்சம் நாளை குறித்து கவலைப்பட உன் உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஒரு வினாடி நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம பாரங்களை ஆண்டவர் மேல வைக்கும் போது ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிற தேவன். முழங்கால் படிட்டு எல்லாரும் உங்க வலது கரத்தை எடுத்து இருதயத்து மேல வைங்க. ஆண்டவர் உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, நீ கவலைப்படாதே. ஓ ஆகாசத்தில் இருக்கிற பறவைகளை போஷிக்கிற தேவன் அப்பா, எங்களை நீங்க போஷிக்க வல்லவராய் இருக்கிறீங்க தகப்பனே. எதை குறித்து எங்களை கலங்காதீங்கன்னு சொன்னீங்க தகப்பனே. சிறுமந்தையே நீ பயப்படாதன்னு சொன்னீங்க தகப்பனே. நாளை குறித்து நீ கவலைப்படாத என்று சொன்னீரப்பா. உன் பாரத்தை ஆண்டவர் மேல் வைத்து விடு, நான் உங்களை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டேன். நீதிமானுடைய சந்ததிகளை நான் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டேன் என்று வாக்களித்தவர் ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்பா. நீங்க சொன்னீங்க அப்பா, நீ கவலைப்படாத மகனே, நீ கவலைப்படாத மகளே என்பது ஆண்டவரே. ஆமாப்பா, சிறுமந்தையே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி தகப்பனே. ஆவியானவரே, உடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி அப்பா. தேவரே, எங்க பாரத்தை எல்லாத்தையும் உன் மேல நாங்க இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. உன் சந்நிதியில நாங்க இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்துகிற தெய்வம் நீரப்பா. நீங்க இல்லாமல் நாங்க ஒரு காரியத்தை சாதிக்க முடியாதப்பா. இந்த நாளில எங்க பாரத்தை எல்லாத்தையும் நாங்க இறக்கி வைக்கிறோம். என்னென்ன பாரத்தை குறித்து, என்னென்ன கவலைகளை குறித்து, என்னென்ன வேதனைகளை குறித்து நீங்க பாதிக்கப்பட்டு இன்னைக்கு தேவாலயத்துக்குள்ளே நீங்க வந்திருக்கிறீங்களோ, ஓ நீ இருதயத்துல இருக்கிற அந்த பாரங்களை தேவஸ்தானத்துல இறக்கி வைங்க மகளே, இறக்கி வை மகனே. ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே, நன்றி ராஜ். கவலைப்படாதே மகனே, கவலை
நன்றி இயேசு சுவாமி. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் என்னுடைய வார்த்தை வசனத்தை கொண்டப்பா எங்களை பலப்படுத்தின சாக்கியத்துக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இவ்வளோ நாள எங்க உள்ளத்துல எத்தனை கவலை, வேதனை, துக்கம், பாரத்தோட நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்பா. இன்னைக்கு உங்க சன்னதில எங்களை கொண்டு வந்து எங்க பாரத்தை எல்லாத்தையும் இறக்கி வைக்க ஆண்டவரே. நீங்க உதவி செய்ததுக்காக நன்றி தகப்பனே. நீ நல்லவர் அப்பா, நீ வல்லவர் ஆண்டவரே. நீங்க இல்லாமல் நாங்க உயிர் வாழ முடியாதப்பா. நீங்க இல்லாமல் எங்களால வாழ முடியாது தகப்பனே. இந்த நாளிலே அப்பா சன்னதில எங்களை கொண்டு வந்து சாக்கியத்துக்கு நன்றி தகப்பனே. எங்களை வழி நடத்தின சாக்கியத்துக்கு நன்றி அப்பா. எங்க மனசுல இருக்கிற பாரங்கள் எல்லாத்தையும் அப்பா உன் சன்னதில நாங்க இறக்கி வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களை விடுதலை ஆக்கிட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு புதிய சமாதானத்தை கொடுத்ததுக்காக நன்றி. எங்களை ஒவ்வொருத்தரும் நீதிமானுடைய சந்ததிகளை மாற்றத்துக்காக நன்றி அப்பா. தேவன் நீங்க கூடி இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இன்னைக்கு வார்த்தை கொண்டு நீங்க பலப்படுத்துறதுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை வசனத்தை கொண்டு என்னோடு எங்களோடு நீங்க பேசுனதுக்காக நன்றி அப்பா. நீங்க கூடி இருக்கிற அனைவரையும் அப்பா உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தை நான் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர். அவர் நிறைய பேருடைய இருதயத்தை தொட்டு இருக்கிறார். உங்க உள்ளங்களை அவர் டச் பண்ணி இருக்கிறார். நம்ம மனசுல இருக்கிற பாரங்கள் எல்லாத்தையும் நம்ம இறக்கி ஆண்டவர் சன்னிதில வச்சிட்டோம். ஆண்டவர் நம்மளை ஒருவற்றை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நல்லவர். நன்றி ஆவியானவர். நன்றி தகப்பனே. நம்ம எல்லாரும் எந்திரிச்சிக்கலாமா? வசனத்தை தியானித்து நம்ம திருவிருந்தை கடந்து செல்லலாம். Thank you, Lord. Amen. மேஜன் மேல் அப்பமும் திராட்சரசம் வைக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து அதில் பங்கேற்றவர்களாக காணப்படலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்டப்படுகின்ற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனமான பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தில் ஆகிய புதிய உடன்படியாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதெல்லாம் கர்த்தர் வரவளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார். இப்படி இருக்க எவன் அப்பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷன் தன்னை தானே சோதித்திருந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினவர்கள் அப்பாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு அக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவராய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாம நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு அக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராக சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரர்கள், நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்கு ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் அக்கினிக்கு எதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசி இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவுள். மற்ற காரியங்களை நான் வரும்போது திடன் பண்ணுவேன். ஆமென். ஆமென். படிலாம். மேஜின் மேல் அப்பமும் ராஜ நம்மந்தர காதலுக்கு சந்தம். Praise the Lord. Hallelujah. தேசம், நாடு,
முழுவதும் வியாதியால் தவித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் దేశం మన రాజ్యం పూర్తిగా వ్యాధితో సంచలనంతో ఉండే సమయంలో எங்களுடைய சிறிய மனது మా చిన్న హృదయం நீர் எங்களுக்கு ஒளியாக வருவீர் என்று நாங்கள் நினைக்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். మీరు మాకు వెలుగుగా వస్తారని మేము అంగీకరిస్తున్నాం. இந்த கொரோனா வியாதி தேசம் முழுவதும் பயங்கரமாக மரணத்துக்காக கண்ணீர் கவலைக்காக சென்று கொண்டிருந்த சமயத்தில் ఈ కరోనా వ్యాధి చేత అనేకులు భయంకరమైన బాధించబడి భయంకరంగా పోరాటంతో எங்களுக்கு வழிகாட்டும் ஏசையா என்று நாம் ஜெபிப்போமாக. మాకు మార్గము చూపించండి యేసయ్యా, எங்களுக்கு வழிகாட்டும் ஏசையா என்று ஜெபிப்போமாக. మాకు మార్గం చూపించండి యేసయ్యా, எங்களை விட்டு விலகாதிருப்பீர் என்று நாம் கேட்போமாக. మమ్మల్ని వదిలిపెట్టి పోవద్దు యేసయ్యా, எங்களை விட்டு கடந்து செல்லாமல் இருப்பீர் என்று நான் கேட்கின்றோம். మమ్మల్ని వదిలిపెట్టి పోకూడదు எல்லாரும் యేసయ్యా. துதிங்கள் பிரைஸ் அல்லாஹ், துதிங்கள் பிரைஸ் அல்லாஹ். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா. హల్లెలూయా. దేవా మా ప్రార్థన వినవా, ఆవేదన ఆలకించవా. దేవా మా ప్రార్థన వినవా, ఆవేదన ఆలకించవా. నీ ప్రజల కన్నీరు చూచి దాటి వెళ్ళకు ప్రభువా, నా దేశ క్షేమము చూచే ఆశ్రయమైన దేవుడవు. దేవా మా ప్రార్థన వినవా, ఆవేదన ఆలకించవా. దేవా మా ప్రార్థన వినవా, ఆవేదన ఆలకించవా. సూర్యుడే లేక వేకువరాదే, కెరటాలు లేక సాగరం కాదే, నీవు లేక జీవించగలమా. సూర్యుడే లేక వేకువరాదే, కెరటాలు లేక సాగరం కాదే, నీవు లేక జీవించగలమా. కానరాక వ్యాధి మూలం దేశమంతా శిలగా మారే, కనుల కాంతి చీకటాయే, దేశ శాంతి మూగబోయే, జనుల దోషం గగనమంటే ఘోర శిక్ష భారమాయి, నీవే రావా కన్నీరు చూచి రక్షించు మా దేశమును. నీవే రావా కన్నీరు చూచి రక్షించు మా దేశమును. దయచూపవా యేసయ్యా. దేవా మా ప్రార్థన వినవా, ఆవేదన ఆలకించవా. దేవా మా ప్రార్థన వినవా, ఆవేదన ఆలకించవా. నీ ప్రజల కన్నీరు చూచి దాటి వెళ్ళకు ప్రభువా, నా దేశ క్షేమము చూచే ఆశ్రయమైన దేవుడవు. దేవా మా ప్రార్థన వినవా, ఆవేదన ఆలకించవా. దేవా మా
மாట్లాடினார். இந்த நாளிலே கர்த்தராகிய ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை வசனத்தை கொண்டு நம்ம இடத்துல பேசியிருக்கிறார். நம்ம எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆவியானவரே, இன்னைக்கு வார்த்தை வசனத்தை கொண்டு என்னோடு எங்களோடு நீங்க பேசுனதுக்காக நன்றி அப்பா. இன்னைக்கு இந்த ஓய்வு நாள் ஆராதனை எங்களுக்காக நீங்க ஆயத்தப்படுத்துனதுக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமா எனக்காக நீங்க ஆயத்தப்படுத்துனதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு ஓய்வு நாள் ஆராதனை ஆரம்பத்துல இந்த முட்டிப்பு பறந்த ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்தின சலாக்கியத்துக்கு நன்றி ஆண்டவரே. எங்க உலகத்துக்காக தேசத்துக்காக ஆண்டவரே, எல்லாரும் ஒரு வினாடி முழங்கால் படிக்கலாமா, கரங்கள் மேல உயர்த்தலாமா? நம்ம தேசத்துக்காக கொரோனா வைரஸ்னால யாரெல்லாம் வைரஸ்னால தாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த மக்களுக்காக நம்ம பாரப்பட்டு செபிக்க விரும்புகிறோம். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நம்ம தேசத்தை நோக்கி பாருங்க, கிராமங்களை நோக்கி பாருங்க, மக்கள் கொள்ளை கொள்ளையான சத்தத்தை யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன்னைய என்னைய உயிரோட வைத்திருக்கிறார். இன்னும் அநேகர் தவித்துக் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு படுக்க இடம் இல்லாத டாக்டர்ஸ்களுக்கு கூட எஃபெக்ட் ஆயிட்டு நிறைய பேர் பயங்கரமான பாதிப்புனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவா, என்னுடைய தேசத்தின் மேல் நீ மனம் இறங்கும். கொரோனா கட்டாட்சத்தை நீ காட்டும் ஆண்டவரே. உம்முடைய மனதுருகுதலாவே என் தேசத்தின் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, என் தேசத்தார் உலகத்தார் நாங்கள் அப்பா உமக்கு விரோதமா என்ன பாவம் செய்திருந்தால் அப்பா, என்ன தவறு செய்திருந்தால் ஆண்டவரே, எங்களை மன்னியும் அப்பா, எங்களை மன்னியும் தெய்வமே. என் தேசத்தை மன்னியும் தகப்பனே. ஆவியானவரே, எங்களை மன்னித்து ஆண்டவரே, உம் தயவுனால எங்களை விடுதலையாக்கும் தகப்பனே. ராஜா, எங்களை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே உன் நாமத்தை மற்றும் உயர்த்துகிறோம் தகப்பனே. என் தேசத்தின் மேல கருணை கட்டாட்சத்தை நீ காட்டும் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் மனுஷர் ஆண்டவரே, நீரோ எங்களை படித்தவர் அப்பா, சகலத்தை காண்கிற தெய்வம் வீரப்பா. என் தேசத்தை எல்லையை கிராமத்தை ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களை ஆண்டவரே, எல்லைகளை ஆண்டவரே, பேர் பேராய் தனித்தனியாய் அப்பா உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணித்து இன்னைக்கு இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஆரம்பத்துல இந்த முடிவை பறந்தோம். நீ பொறுப்பெடுத்து வழி நடத்துற சாக்கியத்துக்கு நன்றி. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்க போற பிள்ளைகளை ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் முதலிடுகிறோம் ஆண்டவரே. நீங்க கூடி இருக்கிற அனைவரும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்யும் சகல உபகாரங்கள் என்று பரவாகும். ஆமென். నా ప్రాణమా యెహోవాను సన్నిధించుము, నా అంతరాత్మ యెహోవాను సన్నిధించుము, నా ప్రాణమా యెహోవాను సన్నిధించుము. ఆయన చేసిన మేలును ఎన్నడూ మరువకు. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். बोलो यीशु मसीह की